உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் என்ன படிக்கலாம் என்ற தலைப்பில் 12ஆம் வகுப்பு முடித்த ஏழை எளிய மாணவர்களுக்கான இலவச உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் லியோ ஸ்டான்லி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், முன்னாள் IPS அதிகாரி திருஞானம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முனைவர் பாண்டியன், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் வேல்ராஜ், விழுப்புரம் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் ஆனந்தராஜ், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில இணை பொதுச் செயலாளர் செல்வராசு, கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் மோட்சா ஆனந்தன், அரசு கல்லூரி உதவி முதல்வர் பேராசிரியர் தர்மராஜ், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அன்பு, அன்னை தெரசா பல்கலைக்கழக வணிகவியல் துறை பேராசிரியர் பத்மாவதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியைச் சேர்ந்த தொழிலதிபர் TKD முரளி என்பவர் திருக்கோவிலூர் 5 முனை சந்திப்பில் போக்குவரத்துக்கு இடையூறாக தன்னுடைய காரை நிறுத்திக் கொண்டு இருந்தபோது தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிமாறன் காரை ஓரமாக நிறுத்தி வழிவிடுமாறு கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த TKD முரளி மணிமாறன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிமாறன் மீது தாக்குதல் நடத்திய TKD முரளியை SSC வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வலியுறுத்தி மணலூர்பேட்டை அம்பேத்கர் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தமிழ் நிலவன், ரிஷிவந்தியம் தொகுதி செயலாளர் சிலம்பன், மணலூர்பேட்டை நகர நிர்வாகி ரமேஷ், ஒன்றிய செயலாளர்கள் பன்னீர்செல்வம், நாகேஷ் ராவ், தர்மலிங்கம், சங்கர், வீராசாமி மற்றும் நிர்வாகிகள் வல்லரசு, சுரேஷ், நாகராஜ், சுதாகர், வில்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் வடசென்னை கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிமெண்ட்ரி ரோட், பென்சில் ஃபேக்டரி, கொருக்குப்பேட்டை ரயில்வே கேட் ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் C. சவுந்தர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், நுங்கு, பழங்களை வழங்கினார். வட்ட செயலாளர்கள் மகாதேவன், செந்தில் மற்றும் வட்ட பொறுப்பாளர் பிலிப்ஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சியில் மீனவர் அணி மாநில துணை செயலாளர் சேரன், ஒருங்கிணைப்பாளர் கோமகன், யோகன் பாபு, நாகராசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வடசென்னை கிழக்கு மாவட்டம் இன்றைக்கு 53வது வட்டத்தில் வட்ட செயலாளர் மகாதேவன் அவர்கள் தலைமையிலும் 51வது வட்டத்தில் வட்ட பொறுப்பாளர் பிலிப் அவர்களுடைய தலைமையிலும் 42வது வட்டத்திலே தோழர் செந்தில் அவருடைய தலைமையிலும் மாவட்ட செயலாளருடைய ஏற்பாட்டில் ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலாளர் சவுந்தர் அவருடைய ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு 3 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணையை ஏற்று தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டிருக்கிறது.
தண்ணீர் பந்தல் திறந்து இந்த கோடை காலத்தில் மக்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் மக்களுடைய தேவையை அறிந்து இந்த மாவட்டத்தில் இதுவரை 6 இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் காலமாக இருந்தாலும் தேர்தல் அல்லாத காலமாக இருந்தாலும் தொடர்ந்து மக்களோடு பயணிக்கக்கூடிய கட்சியாக இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் அனைத்து தரப்பு மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைத்து சமூகத்தினுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் தலைவராக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். தமிழகத்தை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய அளவிற்கும் இந்த தேர்தலில் அதை தாண்டி இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு இந்திய முழுவதும் உள்ள இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு தார்மீக ஆதரவும் பல மாநிலங்களில் நேரடியாக சென்று அந்த வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய வகையில் நாடு பேராபத்திலே இருக்கக்கூடிய இந்த சூழலில் மோடியை வீழ்த்தக்கூடிய வகையிலே பிஜேபி RSS வீழ்த்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஷெனாய் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடல் விஜய் தலைமையில் அம்பேத் சங்கர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த இலவச கண் சிகிச்சை முகாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி, தலைமை நிலைய செயலாளர் இளஞ்செயகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் நந்தகுமார், ராபின், ஸ்டுடியோ ஏழுமலை, சதீஷ்குமார், பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் 102வது வட்டத்தில் கூடல் விஜி அவருடைய ஒருங்கிணைப்பில் கண் சிகிச்சை முகாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவை தலைமையேற்று கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய அண்ணாநகர் வேலுமணி அவர்களும், நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் மின்னல் பாபு, பினோத், சங்கர், தா பிரசாந்த், நந்தகுமார், ராபின், ஸ்டுடியோ ஏழுமலை பொறுப்பாளர்கள், ஆனந்த், தேவா ஆனந்த் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இங்கே முன்னின்று இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூடல் பகுதியில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பெரிய மருத்துவமனையின் உதவியோடு நம்முடைய கட்சியின் சார்பாக கூடல் விஜய் அவர்கள் ஒருங்கிணைத்துள்ளார். அவரை கட்சியின் சார்பாக வாழ்த்துகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த தேசம் சனாதனத்திலிருந்து விடுபட வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலம் அடித்தட்டு மக்களும் உயர வேண்டும், முன்னேற வேண்டும், சமத்துவம் பெற வேண்டும் என்கிற ஜனநாயக கோட்பாட்டு தலைவராக விளங்கியவர். அந்த தலைவரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இங்கு பார்வை இழந்தவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இங்கேயே கண் சிகிச்சை அளித்து கண்ணாடிகளை இலவசமாக வழங்குகிற திட்டமும், அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை உயர் மருத்துவமனையில் கொண்டு சென்று அந்த ஏழை எளிய மக்களுக்கு நமது கட்சியின் சார்பாக நவீன முறையில் அறுவை சிகிச்சையை சிறப்பாக இலவசமாக செய்து கொடுக்கும் பணியை நம்முடைய தோழர்கள் இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பணிகளை மேற்கொண்டுள்ள அத்தனை பேரையும் தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக, விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக நாங்கள் நெஞ்சார பாராட்டி மேலும் இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து சென்னை டிபி சத்திரம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனந்த் தலைமையில் வினோத், நித்யகுமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி, தலைமை நிலைய செயலாளர் இளஞ்செயகுமாரா மற்றும் ரா செல்வம், மின்னல் பாபு, ஏழுமலை, லலிதா, மருதமுத்து, ஆனந்த், பார்த்தீஸ்வரன், அலெக்ஸ், எடிசன், தமிழ்வேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவந்த் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முகிலன், தாஸ், சிறுத்தை பாஸ், அப்பு, மணிமுத்து, அப்பு, ராஜன், சுரேஷ், தங்கதுரை, வீரமணி, பிரகாஷ், பிரேம், கோபி, பிரவீன், பா பிரகாஷ், விமல், நவீன், சூர்யா, பிரவீன், சாம்சன், ஆல்பர்ட், மோகன், ராமமூர்த்தி, முனியன், டேவிட், ஜெயக்குமார், கார்த்திக், பிலிப்ஸ், கவிராஜன், கல்வாய் மாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,